ஹலோ கைஸ். ஸோ நாளைக்கு பொங்கல்ன்றனால நேற்று நைட் அம்மா கோலம் மாவுலாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயில் எல்லாத்தையும் காய வச்சுட்டு இருந்தேன். கூப்பிட்டே இருந்தாங்க, என்னடா உள்ளே கூப்பிட்டே இருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே குட்டி கோவில் கட்டி அதில் பொங்கல் கரும்பு எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே இருக்க விநாயகரை பார்த்தா போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையை செஞ்சு இவங்களே போய் வாய்க்காலில் கரைச்சிட்டு வந்த ஞாபகம் தான். இப்படி ஒரு வழியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு கிரியேட்டிவாக அழகாக வந்து பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டீஸ் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி பசங்க இந்த மாதிரி விளையாடும் போது அதை தொடாத இது தொடாத அதை பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு எதுவுமே சொல்லாதீங்க. அவங்கள ஃப்ரீயாக விட்டு எல்லாத்தையும் பழகுவாங்க, நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதான் சரி, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆனியன் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டுட்டு இருந்தேன். சுடவே வந்து நல்ல தண்ணி வர ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, தோசை திரி போட்டு அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு நான் போய் டியூப் கட்டலான்னு சொல்லிட்டு போனால் கோலம் மாவு வேறு இருந்துச்சு. அந்த கோலம் மாவெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டியூப் கட்டினேன். எப்படி இருந்தாலும் தொட்டி நிறைய இடத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகிடும். கரெக்டாக அதுக்குள்ளே சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.